ஹாய் ஹாய் சுரேதா. மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. ஹவ் ஆர் யூ? ஓகே, பை காட் ப்ளீஸ் மேம். சொல்லுங்க மேம். நான் ஷோலேருந்து தான் கூப்பிடுறேன். சொல்லுங்க மேம். ஒரு சிவியர்லி மென்டலி எஃபெக்டட் ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. 2 குழந்தைங்க. செகண்ட் டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறம் 3 மந்த்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு. தனியாக பேசுறது அந்த மாதிரி. அப்போ அவங்க ஏதோ ஒரு பூஜாரிகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து 2வது குழந்தை 3 மந்த்ஸாக இருக்கும்போது ட்ரெயினில் ஏறி எங்கேயோ போயிட்டா, குஜராத்துக்கோ எங்கேயோ. அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் சம்ஹவ் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வெட்டிட்டா. அவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை 6 மாசம் குழந்தை மேல நெருப்பு எடுத்து போட்டு குழந்தைக்கு ஒரு பிரெஸ்டே கிடையாதான். ஸோ இவ்வளோ சிவியராக இருந்திருக்கு. ஆனால் அவங்க அட்மிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அப்பா கிடையாது. அம்மா வந்து கூலி வேலை போகிற இடத்துக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கு 14 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ் ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ஐ கேன் see her, she's in a very bad condition. I presume எனக்கு தெரியல, ப்ராபப்ளி இந்த போஸ்ட்மார்ட்டமோட எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருக்கலாமோ தோணுறது. இருக்கலாம். செல்ஃப் டாக் எல்லாம் பொதுவா அது டிப்ரெஷனா இருக்கும் மேம். இது செல்ஃப் டாக் லாஃப்டர்லாம் இருந்துச்சுன்னா, அப்படி இவ்வளோ அக்ரெஷன் இருந்துச்சுன்னா மென்டல் இல்னஸாவும் இருக்கலாம். அவங்க மெடிகேஷனே ஆனா இது வரைக்கும் எடுத்தது இல்லையா மேம்? மருந்து இல்ல இதுவரை எடுத்தது இல்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா ஓடி போயிடுது. பாம்பாய் கூட போயிட்டாங்க மேடம். ப்ராபப்ளி அந்த ஒரு இது இருக்கிறதுனால, மேபி அவங்க ரொம்ப நாள் நெக்லெக்ட் பண்ணதுனால இது அக்ரிவேட் ஆயிருக்கலாமா என்ன, அது நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன, கேன் ஷி கெட் சம் ஹெல்ப் சுரேதா? எஸ் மேம். இப்போ என்னன்னா, குழந்தைங்க அவங்க கூட இல்ல. they both are in the hostel. நான் என்ன கேக்குறேன்னா, அம்மாவும்